இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாதம் ஆரம்பிக்கும்போது ராசியிலேயே குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. ஸோ ராசியில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம், கவலை, இடமாற்றம், வேலை மாற்றம், ஏதாவது ஒரு டென்ஷன் இது வந்து ஏற்படுத்தும். அக்டோபர் 18ஆம் தேதி ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பாடு செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது. ஸோ கட்டாயம் வந்து கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல சிறப்பாக வெற்றி அடையும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. 4ல் பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன். ஸோ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு தான். பட் 4ல் சூரியன் இருக்கும்போது என்னாகும்னா கொஞ்சம் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாகிறது, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை வர்றது. ஓகேங்களா? அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த்தும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது இந்த வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு கட்டாயமாக லாபம் கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் சோர்வாகும் 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது. இந்த சூரியன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கட்டாயம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி 5ல் வந்து செவ்வாய், புதன் இருக்காங்க. ஸோ இந்த கிரகங்கள் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பலகீனமான அமைப்பு தான். அதர்வைஸ் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் நம்மளுக்கு மன வருத்தம் ஏற்படும். இல்லை குழந்தைகளுக்காக ஏதாவது நம்ம செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதர்வைஸ் வேறு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பலம் தான் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது. அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 9ல் ராகு இருக்கிறனால அப்பாவோட வகையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை திடீர்னு அப்பா வழியில் வந்து ஏதாவது செலவினங்களோ அந்த மாதிரி ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம். ஸோ அங்கே வந்து ராகு உட்கார்ந்துருக்குறாங்கும்போது குழந்தைகளாலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும். கட்டாயமாக வந்து இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொதுவாக 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். பக்கத்தில் ஏதாவது புற்றுக்கோவில்கள்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. 10ஆம் இடத்துல சனி. ஸோ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்க தான் செய்யும். கடினமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய மைனஸ் வராது. மற்றபடி முதலீடு போட்டு செய்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் வந்து 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. ஸோ கொஞ்சம் இவ்வளோ நாள் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்வாகும். ஏதாவது ஃபண்டு வராமல் நிற்கிறது, ஓகேங்களா? அதெல்லாமே வந்து இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு. 2ல் குரு இருக்கிறனால என்னென்ன காரியங்கள் செஞ்சுக்க முடியுமோ நீங்கள் இதை வந்து இந்த பீரியட் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் குரு அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி பார்க்கலாம். ஒரு அருமையான காலகட்டம் இது. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாதம் ஆரம்பிக்கும்போது ராசியிலேயே குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. ஸோ ராசியில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம், கவலை, இடமாற்றம், வேலை மாற்றம், ஏதாவது ஒரு டென்ஷன் இது வந்து ஏற்படுத்தும். அக்டோபர் 18ஆம் தேதி ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பாடு செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது. ஸோ கட்டாயம் வந்து கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல சிறப்பாக வெற்றி அடையும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. 4ல் பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன். ஸோ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு தான். பட் 4ல் சூரியன் இருக்கும்போது என்னாகும்னா கொஞ்சம் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாகிறது,
ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனை வர்றது, ஓகேங்களா? அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த்தும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது இந்த வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு கட்டாயமாக லாபம் கிடைக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உடம்பு கொஞ்சம் சோர்வாகும் 4ஆம் இடத்துல சூரியன் வரும்போது. இந்த சூரியன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கட்டாயம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி 5ல் வந்து செவ்வாய், புதன் இருக்காங்க. ஸோ இந்த கிரகங்கள் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பலகீனமான அமைப்பு தான். அதர்வைஸ் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் நம்மளுக்கு மன வருத்தம் ஏற்படும். இல்லை குழந்தைகளுக்காக ஏதாவது நம்ம செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதர்வைஸ் வேறு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பலம் தான் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் குரு 2ஆம் இடத்துக்கு வர்றது. அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராசிக்கு 9ல் ராகு இருக்கிறனால அப்பாவோட வகையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை திடீர்னு அப்பா வழியில் வந்து ஏதாவது செலவினங்களோ அந்த மாதிரி ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம். ஸோ அங்கே வந்து ராகு உட்கார்ந்துருக்குறாங்கும்போது குழந்தைகளாலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும். கட்டாயமாக வந்து இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பொதுவாக 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். பக்கத்தில் ஏதாவது புற்றுக்கோவில்கள்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. 10ஆம் இடத்துல சனி. ஸோ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்க தான் செய்யும். கடினமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய மைனஸ் வராது. மற்றபடி முதலீடு போட்டு செய்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் வந்து 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. ஸோ கொஞ்சம் இவ்வளோ நாள் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்வாகும். ஏதாவது ஃபண்டு வராமல் நிற்கிறது, ஓகேங்களா? அதெல்லாமே வந்து இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு. 2ல் குரு இருக்கிறனால என்னென்ன காரியங்கள் செஞ்சுக்க முடியுமோ நீங்கள் இதை வந்து இந்த பீரியட் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் குரு அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி பார்க்கலாம். ஒரு அருமையான காலகட்டம் இது.